அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா ஓம் கம் கணபதியே நமஹ என்று 5 கரத்தனை ஆணை முகத்தனை வணங்கி தினமும் ஒரு அந்தாதி என்ற வகையில் இன்று 17வது அந்தாதியை நாம் சுப்பிரமணிய பட்டர் அருளிய அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அன்னையின் அருளுடன் அனைத்து அனுகிரகங்களும் நமக்கு கிடைக்கும். அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தமெல்லாம் துதிசயமான சுந்தரவள்ளி துணை இரதி மதிசயமான அபசயமாக முன் பார்த்தவர்த்தம் மதிசயமாக அன்றோ வாம பாகத்தை வவ்வியதே. என்ன ஒரு அழகை வர்ணிக்கிறார் பாருங்க. அம்பாளின் திருமுகத்துக்கு ஏற்ற ஓமையாக எல்லோரும் தாமரையேதான் என்று கூறி போற்றுவார்கள். ஆனால் அம்பிகையின் முகத்துக்கு ஓமையாகும் சிறப்பு பெற்றதற்கான தாமரை மலர்கள் மகிழ்ந்து பூரித்து போனனா. பாரேன், எத்தனை பூக்கள் இருந்தாலும் அம்மாவோட அந்த முகத்துக்கு யாரை ஓமை சொல்கிறார்கள்? என்னையை தான் சொல்கிறாங்கன்னு. ஆனால் அபிராமி தேவியின் திருமுகத்துக்கு ஆயிரக்கணக்கான தாமரை மலர்கள் ஒன்று சேர்ந்தாலும் ஒப்பாகவும் ஊமையாக முடியாமல் தோன்றின. ஆனால் ரொம்ப அருந்தவில்லை. அபிராமி அன்னையின் திருமுகத்துக்கு ஒப்பிடும் பெரும் தகுதி பெற்றதால் தோல்வியாக கருதி வருந்தாமல் மதிப்பாக கருதி போற்றி பூரித்தன தாமரை மலர்கள். அப்படி துதி செய்யும்படியான அதிசய அழகுடையவளாக விளங்கினாள் எம் அன்னை அபிராமி. தன்னிலும் சிறியவரை வென்று மகிழ்வதும் தன்னை விட பெரியவரை எதிர்த்து தோல்வியுற்றாலும் அது மதிப்பாகுமே தவிர அவமானமாகாது. இதற்கு தமிழ் வேதம் தந்தருளிய திருவள்ளுவர் அழகாக ஒரு எடுத்துக்காட்டினை கூறி உணர வைத்தார், உகந்திட வைத்தார். அது எப்படி என்று பார்க்கிறீர்களா? காட்டில் உள்ள சிறிய முயலினை குறித்தவராமல் அடித்து வென்ற அம்பினை கையில் ஏந்தி பிடிப்பதை விட பெரிய யானையை எதிர்த்து அதன் மீது குறிப்பார்த்து எரிந்து தவறிய அம்பை கையில் ஏந்தி பிடித்தாலே அதுதான் சிறப்பு, வீரம் என்று பாராட்டி கூறினார். அந்த குறள் இதோ: காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. அதனால் அபிராமியின் முகத்தாமரைக்கு ஒப்பாகாமல் தோற்றத்திற்கு நாணவில்லை, பதிலுக்கு துதி செய்தனவாம் அந்த தாமரை மலர்கள். முகம் மட்டுமா அவள் எழிலானவள்? அவள் உருவம் முழுவதுமே சுந்தரமான எழிலுடையது. இத்தகைய அபிராமி அதிசயமான அழகு மட்டும் உடையவளாக அல்லாமல் அதிசயமான பெரும் வெற்றிக்கு உடையவளாகவும் திகழ்ந்தாள் என் அபிராமி அன்னை. அழகு என்பது என்னங்க? முதல்ல அதுக்கு வருவோம். அழகு அழகு அழகுன்னு என்றால் நம் நிறத்தில் அழகா, நம் வடிவில் அழகா? எதில் அழகு? வெற்றி கொள்வதில் தான் அழகு. எதில் வெற்றி கொள்வது? கோபத்தை வெற்றி கொள்வது, ஆணவத்தை வெற்றி கொள்வது, அகங்காரத்தில் வெற்றி கொள்வது, காமத்தை வெற்றி கொள்வது, அதுதாங்க வெற்றி. அந்த வெற்றி யார் கொள்கிறாங்களோ அதுதாங்க அழகு. அந்த அழகானவள் தாங்க நம்ம அபிராமி அன்னை. இதுதான் உண்மை, இதுதான் உண்மையானது, வேறு எதுவுமே கிடையாதுங்க. அதனால்தான் அவள் அழகு அதிசயமான அழகு. அழகு வேற, அதிசயமான அழகு என்று போற்றி பாடினாள் அபிராமி. அபிராமி வள்ளியை வழிபட்டு துதிப்பவர்கள் தோல்வியே இல்லாத பெரும் வெற்றியை பெறுவாருங்க. ஒரு கால் தோல்வி அடைந்தால் நேர்ந்தாலும் மறுபடியும் அவர்கள் வெற்றி பெற்று பூரித்து மகிழ்வார்கள். மகிழுமாறு செய்வாள் என் அபிராமி அன்னை. அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தமெல்லாம் துதிசயமான சுந்தரவள்ளி துணை இறுதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்த்தம் மதிசயமாக அன்றோ வாமபாகத்து வவ்வியதே. இந்த பாடலை பாராயணம் செய்து வழிபடுவோர் பேரருளும் பெரும் வெற்றியும் நிச்சயம் பெறுவார்கள். ஏனெனில் சிவபெருமானின் இடப்பாகத்தையே தனக்குரிய இடமாக பெற்றவள் என்ற பெருமைக்கு உரியவள் அபிராமி அல்லவா? கணவன் மனைவி உறவு வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்க
இந்த அந்தாதியை படித்தால் போதுங்க. தோல்வி வரினும் அதிலிருந்து மீண்டும் மறுபடியும் வெற்றி பெறுவர். இது உண்மை 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 என்று கூறி அபிராமி அன்னையின் அருளோடு அடுத்த அந்தாதியில் உங்களை சந்திக்க வருகிறேன். அவளின் அருள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கும் என்று கூறி நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.